அடுத்து நெக்ஸ்ட் செகண்டா போட்ட கமிட்டி பாத்தீங்கன்னா ஜேவிபி கமிட்டி. ஜேவிபி கமிட்டில யார் யார் இந்த பேர்லயே பாருங்க, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, இவங்க 3 பேரை வச்சதுதான் அந்த ஜேவிபி குழுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த குழுல வந்து என்னன்னா இவங்களும் என்ன சொல்லுவாங்க, 1948ல சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை 1949ல ஃபார்மலா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ லாங்குவேஜ் பேஸ்ல மட்டும் பிரிக்கிறதுன்றத நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றத, மறுசீரமைப்பு பண்றத, வெறும் மொழிவாரியான முறையில மட்டும் பண்றத நாங்களும் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நிராகரிச்சு இருந்தாலும் அந்த டைம்ல என்ன ஆகும், 1953ல ஆந்திரான்ற ஸ்டேட் மட்டும் ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டா நம்ம பார்த்தோம்ல. 1970ல வந்து தெலுங்கு வாரியான பீப்புளை வந்து மொழி வாரியா கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. அதே 1953ல வந்து ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டா பிரிஞ்சுட்டாங்க. இது ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்ற ஒரு தலைவர் என்ன பண்ணிருக்காரு, உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. சோ அவர் உண்ணாவிரதம் இருந்து செத்தே போயிருப்பாரு. எதனால, லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் வாஸ் மீன் ஆந்திர பிரதேஷ் வந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் தனியா எங்களுக்குன்னு கொடுத்துருங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனனால ஆந்திரா அப்படின்ற இதை மட்டும் தனியா கொடுத்திருப்பாங்க தெலுங்கு ஸ்பீக்கிங்காக. இயர் பாத்துக்காங்க, 58 டே வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்திருக்காரு. 1910 1952ல இருந்து 15/12/1952